அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அது அந்த கொடூரம் அது குறித்து ஆளுநரை சந்தித்து ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து புகார் மனுவை கொடுத்திருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள். இது ஒருபுறம் இருக்க இன்னொரு கேள்வி எல்லாம் தொடங்கி இருக்கிறது. இப்ப எஃப்ஐஆர் எப்படி வெளியே கசிந்தது? ஏன்னா இந்த மாதிரியான வழக்குகள்ல எஃப்ஐஆர் வெளியில சொல்லக்கூடாது. எஃப்ஐஆர் கசிந்ததன் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார்? அண்ணாமலைக்கு முன்னதாகவே எஃப்ஐஆர் எப்படி கிடைத்தது என்பது போன்ற கேள்விகளும் இப்பொழுது இடம் தொடங்கியிருக்கின்றன. ரெண்டு ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதாக இணையத்தில் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு எப்படி எஃப்ஐஆர் கிடைத்தது ஒன்று, இன்னொன்று ஆளுநரை சந்தித்து விஜய் புகார் அளித்திருக்கிறாரே, இது முரணாக இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எழத் தொடங்கி இருக்கின்றன. என்ன முரண்? ஆளுநரை சந்தித்ததில் விஜய் சந்தித்ததில் என்ன முரண் உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடையிடக்கூடிய காணொலியாக இது இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இது தமிழ் கேள்வி. நான் செந்தில் வேல். தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுட்டு நீங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராக இருப்பவர் தமிழ்நாட்டில் ஆளுநர். ஒரு சில மாநிலங்களில் மட்டும் முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் கைமாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதலமைச்சரே இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதற்கு எந்த இடத்திலும் ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் அறிந்த ஒன்று. அப்போ பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அப்படின்னா இங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் தான்? அது ஆளுநர் தான். அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருப்பவர் யார்? ஆளுநர். இப்ப துணைவேந்தர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் செய்வதில் தொடங்கி ஒவ்வொரு விவகாரங்களிலும் கருத்து சொல்றது. நீங்க பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை இணைவேந்தராக இருக்கக்கூடிய கல்வி அமைச்சருக்கு தெரியாமலேயே துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தியது என்று பல்கலைக்கழகம் தொடர்பாக எல்லாவித சிக்கல்களையும் ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி. அப்ப இந்த விவகாரத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருப்பவர் அவருடைய பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இவ்வாறு நடந்திருக்கிறது. அது குறித்து எந்த இடத்திலும் இதுவரை வாய் திறக்கல. மற்றதற்கெல்லாம் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாரு. குறைந்தபட்சம் இது தொடர்பாக அப்படியாவது ஏதாவது பேசியிருக்கணும். அரசியல் நோக்கிலாவது ஏதாவது பேசுற வழக்கம் விட அப்படி பேசக்கூடாது. ஆளுநருடைய வேலை அதல்ல. பட் வழக்கம் போல அதை செய்வீங்களே மிஸ்டர் ரவி, இம்முறை அதை கூட செய்யவில்லையே, ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுகின்ற பொழுது யார் இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களோ, யார் பதில் சொல்ல வேண்டியவர்களோ அவர்களில் ஒரு தரப்பை நோக்கி கேள்விகளை வீசக்கூடிய நாம். ஒரு தரப்பு அரசு தரப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கிறது, முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கிறது, காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கிறது. எஸ், நான் முழுமையா அதுல உடன்படுறேன். அவர்களை நோக்கி கேள்விகளை கேட்போம். ஆனால் இதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக பொறுப்பு இருக்கிறது. அவரை பத்தி யாருமே கேள்வியும் கேட்கல, அதை பத்தி பேசவும் இல்லை. ஆனா மாறாக அவர்கள் கொண்டு போய் என்ன செய்யறாரு? நடிகர் விஜய் அவர்கள் புகார் மனு அளிக்கிறார். இந்த விவகாரத்தில் முழுமையான உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு ரெண்டு கேள்வி. முழுமையான விசாரணை என்றால் துறை ரீதியிலான விசாரணையை வலியுறுத்துகிறாரா அல்லது காவல்துறை ரீதியிலான விசாரணை வலியுறுத்துகிறாரா? காவல்துறை ரீதியிலான விசாரணையை வலியுறுத்துகிறார் அருமை சகோதரர் நடிகர் திரு விஜய் அவர்கள் என்று எடுத்துக்கொண்டால், காவல்துறை மூலமாக நடைபெறக்கூடிய விசாரணையை நீங்க சரியா நடத்துங்க. காவல்துறை மூலம் இதை கண்டறிந்து வேறு யாரேனும் இதற்கு பின்னால் இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கல் என்று நீங்க யார்கிட்ட மனு கொடுக்கணும்? முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்கணும். ஏன்னா முதலமைச்சர் தானே காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது? காவல்துறைக்கு அமைச்சர் யாருங்க? உள்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்ப நீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திச்சு மனு கொடுக்கல, அல்லது குறைந்தபட்சம் காவல்துறையினுடைய டிஜிபியோ தமிழ்நாடு காவல்துறை தலைவரையோ அல்லது சென்னை மாநகர கமிஷனரோட சந்திச்சிருக்கலாம். ஆனா எந்த இடத்திலும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை விவகாரங்களில் ஆளுநர் தலையிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஆளுநர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுக்குறீங்கன்னா, இதுவரை ஆளுநரை சந்திச்சது நீங்க அண்ணாமலை போய் ஊழல் பட்டியல் கொடுப்பாரு. இவர் சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கடந்த காலங்களில் திமுக ஆளுநர் திமுக எப்போ ஆளுநர் சந்திக்கணும்? அமைச்சர்கள் தொடர்பான புகாரை ஆளுநரிடம் கொடுக்கலாம். ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சி ஆட்சி கட்சியின் மீது புகார் கொடுக்கணும். அப்ப ஆளுநர் சந்திப்பாங்க. ஆனா ஒரு விஏஓ பத்தி ஒரு பிரச்சனை, நீங்க ஆளுநர் எம்பி கொடுப்பீங்களா? ஒரு தாசில்தாரை பத்தி பிரச்சனை. அப்ப இதெல்லாம் நிர்வகிப்பதற்கு யாருக்கு ஒரு அரசு இருக்கிறது. அப்ப அரசை நீங்க போய் சந்திச்சு ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு நீங்க இது குறித்து வலியுறுத்திருக்கலாம். இல்ல, நீங்க எங்க போறீங்க? ஆளுநரை சந்திக்கிறீங்க. சரி, இப்ப இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு? இப்ப சில நண்பர்கள் சில கேள்விகளை சமூக வலைதளங்களை எழுதியிருக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க?
இந்த எஃப்ஐஆர் வெளியானது அப்படிங்கிறது என்ஐசி என்ஐசி வந்து யூனியன் கவர்மெண்டோடது. என்ஐசியினுடைய தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்றாங்க. என்ஐசினா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். இந்த என்ஐசியில இந்த எஃப்ஐஆர் பதிவேற்றப்படுகின்ற பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வெளியில் கசிந்திருக்கலாம் அப்படிங்கிறது யாருடைய வாதம்? சென்னை கமிஷனுடைய வாதம். என்னைக்கு? கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வாதத்தை வைக்கிறார். ஆனால் கமிஷனர் இந்த வாதத்தை வைப்பதற்கு முன்பாகவே அண்ணாமலை எஃப்ஐஆர் குறித்து பொது வெளியில் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இப்பொழுது எழுந்திருக்கிறது. சமூக வலைதளங்களில் இந்த கேள்வி இப்பொழுது கடுமையாக முன்வைக்கப்படுகிறது. இன்னும் சில சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எடுத்துக்கிறாங்க. சென்னை மாநகர கமிஷனர் வெள்ளிக்கிழமை இதை சொல்றாரு, ஆனால் வியாழக்கிழமையே அண்ணாமலை எஃப்ஐஆர் பத்தி பேசுறாரு. இந்த எஃப்ஐஆர் வந்து எவ்வளவு ஒஸ்டா இருக்குங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு. எனில் அண்ணாமலைக்கு எஃப்ஐஆர் கிடைத்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ இப்போ வந்து அப்ப நீங்க திட்டமிட்டு தமிழ்நாட்டு அரசின் மீது இந்த மாணவி பாதிக்கப்பட்ட இந்த ஒரு கொடூரத்தை பயன்படுத்தி மலிவான ஒரு அரசியல் செய்வதற்கு அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் திட்டம் தீட்டினார்களா? சரி, அண்ணாமலை வழக்கம் போல அப்படி திட்டம் போடக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நடிகர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து இப்ப நீங்க இந்த பிரச்சனையில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னங்க செய்யணும்? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்ப ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க? போராட்டம் பண்ணாங்க. அதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீங்க ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய போராட்டத்தை கூட நடத்தலாம், தப்பு இல்லைங்கிற. விஜய் அவர்கள் எங்க வரட்டும், பொதுமக்களோடு பொதுமக்களாக சாலைக்கு வந்து இந்த அரசு நோக்கி கேள்வி கேட்கட்டும், தப்பே இல்லை, அதுதான் உங்களுடைய கடமை. ஆனா நீங்க அதை செய்ய மறுக்கிறீங்க. இப்ப நான் திருப்பி சொல்றேன், நல்லா போனீங்க. நீங்க விஜய் ஏன் வந்து இதை பத்தி பேசுறாருன்னே நான் கேட்கல. விஜய் யார்தான் போய் பேசுறாருன்னு நான் கேட்கிறேன். நீங்க தேர்தல் அரசியலுக்குள் வந்த ஒருவர் ஆட்சி கட்சி எதிர்த்து போராட்டம் பண்ணுங்க. இல்ல இந்த விவகாரத்தில் நீங்களும் ஒரு மனுதாரராக உங்களை இணைத்துக் கொண்டு நீதிமன்றத்துக்கு போங்க. இதெல்லாம் தீர்வா இருக்கும். ஆனால் மாறாக நீங்க ஆளுநரை சந்திப்பது அப்படின்னா, இப்ப ஆளுநர் நான் என்ன சொல்றேன், சமீபத்துல மேற்கு வங்க ஆளுநரின் மீது ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டை சொன்னார். இந்தியாவே என்ன ஆயிடுச்சு? நீங்க யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க மனுக்கிறது சொல்ல வரேன். இங்க ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்களே. மேகாலய ஆளுநராக தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சண்முகநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அந்த சண்முகநாதன் மீது ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் குற்றச்சாட்டு வைத்தார்கள். ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் பாலியல் ரீதியாக சண்முகநாதன் பலரிடமும் தவறாக நடக்க முயற்சிக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். நீங்க ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்கல்ல. இப்ப மேற்கு வங்கத்தில் ஆளுநர் மீது இதே பிரச்சனை. ஏற்கனவே மேகாலயா ஆளுநராக இருந்த RSS ஆதரவாளராக கருதப்படக்கூடிய சண்முகநாதன் அவர்கள் மீது இதே குற்றச்சாட்டு. சரி, இப்ப மத்த மாநிலத்தை கொடுங்க சார், நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறதா அப்படிங்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றேன். கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்துல ஒரு பெண் பேராசிரியை அவருடைய தொலைபேசி உரையாடல் வெளியாச்சு. அந்த தொலைபேசி உரையாடலில் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய விதத்தில் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அது கடும் கண்டனத்தை கொண்டு எல்லா இடத்திலும் எழுப்பியது. அப்போ ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு. மேலிடத்துக்கு அப்படின்னு அந்த பேராசிரியை பயன்படுத்தி அந்த வார்த்தை, யார் அந்த மேலிடம் அப்படின்னு வருகின்ற பொழுது ஆளுநர் மாளிகையை நோக்கி அன்றைக்கு சந்தேக பார்வைகள் வீசப்பட்டன. ஆளுநர் மாளிகையை நோக்கி அன்றைக்கு இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அன்றைக்கு இருந்த ஆளுநர் மீது இந்த சந்தேக பார்வையை, இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து புலனாய்வு பத்திரிகைகளும் இன்ன பிற சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் வாதங்களை வைத்தார்கள். இப்ப அந்த வழக்கில விசாரித்து அந்த பேராசிரியைக்கு 10 ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனா அந்த பேராசிரியர் மேலிடம் என்று சொன்னாரோ, அந்த மேலிடம் ஆளுநர் மாளிகையா? ஆளுநர் மாளிகையில் இருந்த யாரேனுமா? அல்லது அன்றைக்கு இருந்த ஆளுநரேவா? அது தொடர்பாக ஏதும் விசாரிக்கப்பட்டதா? தமிழ்நாட்டில் நடந்ததுதானே இன்னைக்கு. ஏகப்பட்ட பெண்கள், ஏகப்பட்ட மாணவிகள் பாதிக்கப்பட்டார்களே. அன்றைக்கு நண்பர் விஜய் அவர்கள் ஏன் இது குறித்து பொங்கி எழவில்லை? நான் கட்சி ஆரம்பித்த பிறகு நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு, நான் கட்சி ஆரம்பித்த பிறகு பெண்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் நான் பேசுவேன் என்று அந்த சகோதரர் சொல்ல முடியுமா? விஜய் அவர்கள் சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. இது என்ன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா? இப்போது நடந்ததுதானே, 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுதானே. அப்ப நடிகர் விஜய் அவர்கள் அன்றைக்கு அதை கடுமையாக கண்டித்து அன்றைக்கு மாணவிகள் பக்கம் நின்றுக்கணும்ல. இப்ப கடந்த அஇஅதிமுக ஆட்சியில பொள்ளாச்சியில் மாணவிகள் பாலியல் ரீதியாக கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட போது அது ஒரு அஇஅதிமுக மூத்த நிர்வாகிகளுடைய பெயர் அடிபட்டுச்சு. அன்றைக்கு அந்த பெண்கள் கத்திய சத்தம் தமிழ்நாட்டே ஒழிக்குச்சு, இந்தியாவே ஒழிக்குச்சு. அஇஅதிமுகவை சேர்ந்த ஒரு மாணவர் அணியினுடைய நகர செயலாளர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவரை சிபிஐ கைதும் செய்தது.
அன்றைக்கு நீங்க ஏன் இது குறித்து எல்லோரும் பேசுற, எல்லோருமே மௌனம் சாதித்தீர்கள்? அப்ப இன்னைக்கு அதுதான் நான் திருப்பி திருப்பி நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எல்லாருக்குமே ஒரு 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 அரசியல் பார்வையோட பெண்கள் பாதிப்புக்குள்ளாகின்ற பொழுது கூட நாங்க அந்த அரசியல் பார்வையோட இந்த அனுபவத்தை சொல்வது இல்லையா, இது ஏற்கத்தக்கதல்ல. இன்க்ளூடிங் யாரு? நடிகர் விஜய் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அருமை சகோதரர் விஜய் உள்ளிட்டவர்களும் இதுபோல் ஒரு ஒரு பாகுபாடான பார்வையோடு அணுகுவது சரியா முறையா அப்படிங்கிற கேள்வியையும், இந்த விவகாரத்தில் இது இப்ப நடந்து இவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க இன்னைக்கு ஆளுநர் செஞ்சிருக்கீங்க, ஏன் தமிழக வெற்றி கழகம் மக்களை திரட்டி, குறைஞ்சபட்சம் உங்க தொண்டர்களை திரட்டி கூட நீங்க ஏதேனும் ஒரு அறவழியில நீங்க அந்த மாதிரி அரசியலை நாங்க பண்ண மாட்டோம், அஞ்சலி செலுத்துவதை தொடங்கி பாராட்டுவதை தொடங்கி எல்லாத்தையும் பனையூருக்குள்ளே முடிச்சிருவேன்னு சொன்னா எப்படி? நல்ல வேளை ஆளுநரை பார்க்கறதுக்காக ஆளுநர் மாளிகைக்கு போனாரு. ஆளுநரை பனையூருக்கு வாருங்கள், நான் உங்களிடம் புகார்கள் கொடுக்கணும்னு சொன்னா வந்தார் இல்லையா? அந்த விதத்துல ஹாப்பி. இது இது ஏற்கத்தக்கதல்ல. ஒரு ஒரு பெண்ணினுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணை மையப்படுத்தி அந்த விவகாரத்தில் அரசியல் அழுத்தங்கள் இருந்தால் நானும் சொல்றேன், நானும் வர்றேன், முதலா நம்ம எல்லாரும் சேர்ந்து கடுமையா போராடும். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருடைய அரசியல் லாபத்திற்காக, உங்களுடைய அரசியல் கணக்குகளுக்காக நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கையை, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை வைத்து இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் யார் மலிவான ஒரு அரசியலை செய்ய நினைத்தாலும், இப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணையே சில குற்றம் சாட்டுகிறாங்க. அது இன்னும் அபத்தமா இருக்கு, கேவலமா இருக்கு. ஊடக விவாதங்களில் சில நண்பர்கள் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணையை அத்தனை மணிக்கு அங்க போனா, இது இன்னும் கேவலமா இருக்கு, அபத்தமா இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றம் சாட்டுவது அல்லது அந்த பாதிப்பை வைத்து அரசியல் செய்ய நினைப்பது, ஆட்சி கட்சிக்கு எதிராக, எல்லாமே மனிதமான அரசியல். ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒன்றுபட்டு நின்று அந்த பெண்ணுக்கு நீதியை பெற்று தர வேண்டியது நம்முடைய அனைவருடைய கடமை. இதுல உங்க ஒவ்வொருத்தருடைய அரசியலையும் உள்நோக்கத்தோடு செய்வது அல்லது செய்ய நினைப்பது ஆரோக்கியமானதல்ல என்பதை மட்டும் சொல்லி இந்த நிலையில நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு, குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.